ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕಡೆಗೆ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. கடந்த வாரத்தில் இதை ஒட்டியதான ஒரு செய்தியை நீங்க கேட்டீங்க. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த மகன் தேடுறாரோ, எந்த மகள் தேடி வருகிறாரோ, எந்த குடும்பம் முழுமையா என்ன தேடி வர்றாங்க, அவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, ஒரு தீமையும் இருக்காது, நிறைந்த நன்மையை நாம் கொடுப்ப என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಕೀರ್ತನೆ 34:10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೂ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம எதை முக்கியப்படுத்துகிறோம்? நாம் யாரை முக்கியப்படுத்துகிறோம்? எதை முக்கியப்படுத்துகிறோம்? யாரை தேடுகிறோம்? நாம தேடுவதில் குறைவுபட்டதற்கு நிறைய வசனங்கள் இருக்கதான் படிக்க சொல்றோம், ಕೇಳ್ಕ சொல்றோம். ನಾವು ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ, ಯಾವುದನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ, ಯಾರಿಗಾಗಿ ಇರುತ್ತೇವೆ, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. கடந்த வாரத்தில் இளைய குமாரன், அவன் வாழ்க்கையில குறைவு ஏற்பட்டது. நிறைவோடு வாழ்ந்தவன், ஓஹோன்னு வாழ்ந்தவன், நிறைவா வாழ்ந்தவன், குறைவு வந்து போச்சு. அப்போ மேல இருந்து கீழே இறங்கிட்டான். மேல இருந்து டவுன், அவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேல இருந்து கீழே இறங்குறது இல்ல, கீழே இருந்து மேல போய்கிட்டே இருக்கணும். இதான் கிறிஸ்தவ, அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பைபிள் மூலமா, செய்தி வாயிலா ஆண்டவர் நம்மோட கற்றுக் கொடுக்கிறார், பேசிಕೊಂಡು இருக்கிறார். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ ಕಿರಿಯವನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು. ಆತನು ಬಹಳ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಬೆಳೆದಂತ ಮಗ, ಆದರೆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಹೋದುದರಿಂದ ಮೇಲಿನಿಂದ ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಬಂದನು. ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಮೇಲಿನಿಂದ ಬರುವಂತದ್ದಲ್ಲ, ಕೆಳಗಿನಿಂದ ಮೇಲಿನ ಹೋಗುವಂತವರಾಗಿರಬೇಕು. எத்தனை பேர் அதை யோசித்தீங்க போன வாரம் எல்லாம்? இதை நீங்க யோசிக்கலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சேஞ்ச் இருக்கவே இருக்காது. 7 விதத்துல அவன் கீழே இறங்கி போயிட்டான். அதனால்தான் நஷ்டம், குடும்பத்துல நஷ்டம், வாழ்க்கை நஷ்டம், எல்லாமே போச்சு. மேல வரக்கூடியவங்க கீழே போயிட்டா அதான் சொல்லுவாங்க, முதலுக்கே நஷ்டம் வந்துச்சுன்னுவாங்க. முதலுக்கு நஷ்டத்துக்கு யார் காரணம்? அவ்வளவுதான். நீங்க புரிகிறவர்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். முதலுக்கே நஷ்டம் வர கூடாது. மேல வருவதற்கு கர்த்தர் நமக்கு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறார், நிறைந்த நன்மை பெற்று வாழ்வதற்கு. ಕಳೆದ ವಾರವೇ ನಾವು ಎಷ್ಟು ಜನರು ಇದನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ, ಯೋಚಿಸಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಆ ಕೊರತೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ, ಮೊದಲಿಗೆ ನಷ್ಟ ಬರಬಾರದು, ಅದನ್ನು ಕುರಿತು ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்போ குறைவுபட தொடங்கினான்னு பார்த்தோமே, இப்போ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு சொல்றேன், குறைவு நீங்கணுமா? இளைய குமாரன் செய்ததை பாருங்க. எதுக்கு பைபிள்ல உள்ளது ஆண்டவர் நம்மோட பேசுறாருன்னா, நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. பைபிள்ங்கிற கண்ணாடி அப்படி புரட்டி பார்த்து இதை படிச்சு வாழ்ந்தாலே போதும், நம்ம கீழே போறோமா நம்ம மேல வரோமாங்கிறத தெளிவாய் கண்டு கொள்ள முடியும். ஆனா இடையில இருதயத்தை கல்லாவும் மாத்திக்க முடியும். சரி, கீழே போயிருக்கோமா மேல வர போறோமா என்பது இந்த நாளின் செய்தி. ನಾವು ಕೆಳಗಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ಮೇಲೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ ಈ ದಿನದ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. இளைய குமாரன் என்ன செய்தார்? ಕಿರಿಯ ಮಗನು ಏನು ಮಾಡಿದನು? இதை நீங்க கவனிங்க. ஆண்டவரே சொன்ன வார்த்தை இது, வேற எந்த மனுஷனும் சொன்ன வார்த்தை இல்ல. நம்முடைய அப்பா, நம் தேவன் இயேசு சுவாமி, அவர் சொன்ன வார்த்தை இது, அவரே சொன்ன வார்த்தை. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். ಆದರೆ ಈ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಹೇಳಿದ ಮಾತಾಗಿದೆ, ಮನುಷ್ಯರು ಹೇಳಿದಂತ ಮಾತಲ್ಲ. 14ஆம் வசனத்துல பார்த்தோம், குறைவு பட தொடங்கினான். நல்லா இருந்தாங்க,
அந்த குடும்பமே நாசமா போச்சு. என்னென்ன வட்டிக்கு விட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, எப்படி எப்படியோ முன்ன வந்தாங்க, வீடெல்லாம் கட்டினாங்க, நல்லா முன்னுக்கு வந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாத, அது அவமானம் தானே, கேவலம் தானே. அது இருக்கிற நிலை குறைஞ்சி கீழே போயிட்டு அது மற்றவங்களாம் பார்த்து பரியாசம் பண்ற அளவுக்கு மாறிவிடும் இல்லையா? அதை போலதான் இவன் நிலைமை மாறி போச்சு. ಸಂಪತ್ತಿನಿಂದ ಇದ್ದಂತ ಮನುಷ್ಯರು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ನಂತರ ದರಿದ್ರಕ್ಕೆ ಬರಲು ಕಾರಣ ಏನು? ಅವರಿಗೆ ಆಹಾರವಿಲ್ಲದೆ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಅವಮಾನದ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಚಿಕ್ಕವನ ಒಂದು ಜೀವಿತವೂ ಆಯಿತು. ஆண்டவர் இதே சம்பவத்துல நீ குறைவுபட்டு போயிட்டியா, உனக்கு நிறைவு காத்திருக்கு. நீ நல்லா வர முடியும், நீ நல்ல நிலைக்கு வர முடியும். ஆனா இந்த சம்பவத்தை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். கொஞ்சம் கேளு, கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கீழ்ப்படி. இதுவரைக்கும் குறைவுபட்டு போய்கிட்டு இருக்கிற நீ குறைவு, அந்த இழந்து போன அந்த நிறைவுக்குள்ள நீ வந்துவிட முடியும் என்பதற்கு ஒரு 5 காரியம் மட்டும் இந்த காலையில் ரொம்ப விரிவா இல்ல, ஒரே குறிப்புல விரிவா பேசிட முடியும். அவ்வளவு வார்த்தைகள்லாம் இருக்கு. இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக ஒரு 5 குறிப்பு உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ಕೊರತೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಜಯಿಸಿ ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಕಿರಿಯ ಮಗನ ಜೀವಿತವನ್ನು ಇಟ್ಟು ಒಂದು 5 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. இந்த செய்திக்கு பிறகு இன்னும் 2 செய்தி இதெல்லாம் நான் எடுக்க போறேன். இந்த இன்னைக்கு கொடுக்கிற செய்திக்கு பிறகு இன்னும் 2 செய்தி திருச்சபைக்கு ஏற்ற செய்தி இதுல இருக்கு. அப்ப அதையும் நீங்க கேட்டால் நாம கர்த்தருக்காக வாழக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ಈ ಸಂದೇಶವಿಲ್ಲದೆ ಇನ್ನು 2 ಸಂದೇಶಗಳನ್ನು ನಮ್ಮ ಬೋಧಕರು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. ಆ ರೀತಿ ಆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾವು ಕರ್ತರಿಗಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. சரி, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை தான் இப்பொழுது நாம சிந்திக்க போகிறோம். ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 20 ವಚನಗಳವರೆಗೂ ನಾವು ಈ ದಿನ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. 17ಆம் ವಚನத்தை சத்தமா ஒருத்தவங்க படிப்பீங்களா? ಆಗ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದು ಅವನು, ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಕೂಡಿಯಾಳುಗಳಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಆಹಾರವದೆ, ನಾನಾದರೂ ಇಲ್ಲಿ ಹಸಿವಿನಿಂದ ಸಾಯುತ್ತೇನೆ. அவனுக்கு புத்தி எல்லாம் பைபிள் பாக்குறீங்களா? இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு வராதவங்க அடுத்த வாரம் கண்டிப்பா எடுத்துட்டு வர, இல்லைன்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆள் இல்லை. கீழ்ப்படியாதவங்க ஆசீர்வதிக்கப்பட சின்ன பைபிளாவது கையில் எடுத்துட்டு வரணும். அது இங்கிலீஷ் பைபிள் இப்ப சின்னதா இருக்கு. பைபிளோட வரணும். அப்ப நீங்க மறந்துடுவீங்க. இப்ப பைபிள் பார்க்கும்போது அண்டர்லைன் பண்ணுவீங்க, கண்ணில் அப்படியே படும், கண்ணில் பதியும், அதன்படி வாழ. சரி, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எவனுக்கு? ஒரு மனுஷன் தான் அவன். அப்ப மனுஷனுக்கு புத்தி கெட்டு போகுது. ஆமா தானே? புத்தி கெட்டு போறதுனால என்னென்ன லாஸ், நஷ்டம். புத்தி நல்லா இருந்தா நஷ்டம் இல்லை, குறைவு இல்லை. புத்தி தெளிவா இருந்தா எல்லா விதமான நிறைவு. நீங்க உங்களுக்கு புத்தி காட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த செய்தியில படிச்சுக்கிட்டு போகும்போதே, பேசும்போதே அந்த இடத்துல உங்களை பொருத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க நான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், நாம தெய்வம் எந்த அளவுக்கு நம்மை நடத்துவார் என்பதில் நீங்க முயற்சி எடுக்க முடியும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ಕೇಳುವಾಗ ನಾವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. புத்தி தெளிவுன்னா அவன் நல்ல நிலையில இருந்தவன் அந்த ஸ்தானத்தை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மையை விட்டு இழந்து போனான்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆனா அவன் புத்தியை யாரும் கெடுக்கல. 4 பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் நல்லாதான் இருந்தேன், 4 பேர் எனக்கு சொல்லி கொடுத்து என் புத்திய, என் உனக்கு எங்க போச்சு? அப்படிதானே அப்பா சொல்லுவாரு. டேய், உனக்கு எங்கடா போச்சு? பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு எங்க புத்தி போச்சு? உனக்கு புத்தி இல்ல, நீ படிக்கல,
உனக்கு ஞானம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. புத்தி கெட்டு போனா எல்லாமே போயிடும், எல்லாம் டோட்டல் அவுட். ஆனா இவனுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, புத்தி தெளிவு வந்திருக்கு. புத்தி தெளிவு வரணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் போது நீங்க தெளிவா எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். புத்தியில ஒரு தெளிவு, கிளியர் மைண்ட்ல கிளியர் வேணும். யாரோ சொல்ற கேட்க கூடாது, யாரோ ஏதோ பண்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆடக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, ஐயா அவங்க சொன்னாதா, இந்த பிசினஸ் என்கிட்ட இல்லை, என் மனைவி சிலர் சொல்லுவாங்க ஆண்டி தான். அட போங்கப்பா, ஆண்டி சொன்னாலும் கேட்கறது இல்லை, தோண்டி சொன்னாலும் கேட்கறது இல்லை, என் தேவன் சொல்லுவதை தான் நான் கேட்பேன். நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கு. நமக்குன்னு கணவனா இருந்தா அவனுக்குன்னு ஒரு புத்தி இருக்கணும். மனைவி பேச்ச கட்டிட்டு அலையக்கூடாது. மனைவினா அவளுக்கு, அவள் சொல்லுவான் தான், அவளுக்கு ஒரு புத்தி இருக்கு. புருஷன் தப்பான வழி காட்டுறானா நீ அவன் பின்னால் அலையக்கூடாது. பிள்ளைகள் அவ்வளவுதான். எல்லாருமே எல்லா திட்டம் சொல்லுவாங்க, ஏன் உனக்கு புத்தி இல்லை, ஏன் உனக்கு புத்தி இல்லை. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே புத்தியை தந்திருக்கிறார். குறிப்பா தேவ பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். வசனம் இருக்க சொல்ல நேரம் இல்லை எனக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ದೇವರು ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಬುದ್ಧಿ. ಆದ್ದರಿಂದ ಆ ಬುದ್ಧಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಮತ್ತೊಬ್ಬರು ಹೇಳುವಾಗ ನಾವು ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. சிலர் புத்தி கெட்டுச்சுன்னா இது வேணும்னு பண்றதுன்னு தெரியாது, ஏதோ போட்டுட்டாங்க. அப்ப என் பிரசங்கம் ரொம்ப பெருசா போகும் போல் இருக்கு. என்ன போட்டாங்களாம், என்ன போட்டாங்க, சாம்பிராணி போட்டாங்க. எங்கேயோ மசூதிக்கு போய் என்ன முடிச்சு போட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து தேக்கலுக்கு போய் என்னத்தையே கட்டு போட்டாங்க. பொல்லாத அந்த புத்தி நீ மாறுற வரைக்கும் நீ விசுவாசே கிடையாது. அந்த புத்தி வரவே கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது உனக்கே அந்த கெட்ட புத்தி, ஏன் கெட்ட வழிக்கு போகணும்? நல்ல புத்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் அப்படியெல்லாம் நம்புறது கிடையாது. ஏன்னா என் வேதம் எனக்கு டெய்லி கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ பண்ணிட்டாங்களாம், கையில போட்டுக்கிட்டாங்களாம், அப்படியே கையில போட்டுக்கிட்டாங்களாம். அதான் இப்படிதான் பேசணும், நிறைய 1.5 மணி நேரம் ஆகும். சரி, என்ன பண்றது? தேவ ஜனமே நல்லாதான் இருந்தா யாரோ புத்தி, அப்பா அம்மா நல்லதை கற்றுக் கொடு உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளைக்கு நல்லதை கற்றுக் கொடு. ஒவ்வொருவரும் குடும்பத்துக்கு நல்லதை நம்ம சர்ச்சில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல சொல்லுங்க எல்லாரும். இப்ப நான் ஒரு தகப்பனாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா எதுக்காக இதை போல வார்த்தை சொல்லி கொடுக்கிறோம்? என் ஜனங்கள் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மறந்துடுறோம். திரும்ப 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 ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருல்ல. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்ல, நமக்கே பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நல்லது கெட்டது நமக்கு நல்லா தெரியும். அந்த நன்மையை உணர்ந்து நீங்க சரியான பாதையில் போகணும். அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கை கெட்டுடும், உன் குடும்பம் கெட்டுடும், உன் சொந்தங்க உன்னோட ஒட்ட மாட்டாங்க. கடைசியில அந்த கேடு திருச்சபைக்கு வந்துடும். உங்களால உங்க குடும்பத்தால திருச்சபையில கலகம் உண்டாயிடும். சபையை தொட்ட கர்த்தர் விடுவாரா? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. சர்ச்சை நீங்க தொட்டீங்கன்னா கர்த்தர் விடுவாரா? சொல்லுங்க. முதலுக்கே நஷ்டம் வந்துடும், உங்க லைஃப் தடுமாற ஆரம்பிச்சிடும். இனி இந்த செய்திக்கு பிறகு, இதுக்கு முன்னல்ல, இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, முதலுக்கே நஷ்டம் வந்துடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். ದೇವರು ನಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರು ಬುದ್ಧಿಗಳನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ತಂದೆ ತಾಯಿಗಳು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳು ಅಥವಾ ಗಂಡನು ಅಥವಾ ಹೆಂಡತಿಯೋ ಯಾವುದೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬುದ್ಧಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ, ಯಾರು ಮಂತ್ರ ಮಾಡಿದ್ದಾರೆ, ತಂತ್ರ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿಗೆ, ಇದೆಲ್ಲ ದೇವರಿಂದ ಬರುವಂತದ್ದಲ್ಲ. ಇಂಥವರು ಬಹಳ ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿರುತ್ತೇವೆ. ಸತ್ಯವೇನೇ ಏನು ಹೇಳುತ್ತದೋ ಅದನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. ஆண்டவர் மேடையிலிருந்து சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை நம்ம நடைமுறையில காண்பிக்கணும். திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. இது வேண்டாம் அப்படின்னா விட்டுடணும். இதை செய்யணும்னா அதை செய்யணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிவது.
அப்படி கீழ்ப்படிந்தால்தான் ஒரு நன்மையும் குறைவில்லாம நம் ದೇವನ್ ಮಹಿಮೆಯಾಗಿ ನಡೆಸುವಾನೆ. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾವುದನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು ಆ ರೀತಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಡೆಸುವನು. முதல் குறிப்பு என்ன தெரியுமா? மனசுல தெளிவு. இவனுக்கு அந்த வார்த்தையை படிச்சிருவோம், அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. இப்பதான் மனசுல அவனுக்கு தெளிவு வருது. என்ன? அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான நிறைய சாப்பாடு இருக்கு, நான் மட்டும் பசியினால சாகுறேன். அப்பா வீட்டுல உள்ள அந்த ஆசீர்வாதங்கள் இப்பதான் அவனுக்கு தெரியுது. அப்ப என்ன முதல் விஷயம்னா, தன்னுடைய பரிதாபமான நிலைய அவன் உணர ஆரம்பிக்கிறான். பரிதாபமான நிலைமை என்ன? வயிற்றுக்கே சாப்பாடு கிடைக்கல. அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா இப்போ எனக்கு சாப்பாடு இல்லை. அப்ப பிரியமானவர்களே, ஏன் குறைவு வந்தது என்பதை என்ன செய்ய வேண்டும்? பரிதாபமா வந்துச்சா, பரிதாப நிலைமை, அதை உணரணும். ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது? என் ஃபேமிலிக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது என்று ஒரு உணர்வு. அப்போ புத்தி தெளிந்த போது இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு நிறைவு இருந்ததுன்னு. யோசிப்போமா? அந்த யோசனை வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்மிடத்தில் குறைபாடு வரும்போது நாம் தகப்பனுடைய காரியத்தை யோசிக்கணும், புத்தியை கூர்மையாக்க வேண்டும். ಆ ಕಿರಿಯ ಮಗನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದ ಮೇಲೆ ಆತನು ಏನು ಮಾಡಿದನೆಂದರೆ ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡನು. ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಆಹಾರವದೆ, ನಾನು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ತಿಳುವಳಿಕೆ ಪಡಿಸಿಕೊಂಡನು. ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றேன். என்ன தெரியுமா? 18ஆம் வசனம், 17 இன்னைக்கு முடிச்சிடலாம். 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுது. 18ஆம் வசனம், 18ನೇ ವಚನ, ನಾನು ಎದ್ದು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ, ಅಪ್ಪ, ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿಯೂ ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. என்ன விஷயம் தெரியுமா? குறைகளை உணர்ந்தது மட்டும் இல்ல, இப்போ நல்ல தீர்மானம். அவனுக்குள்ள என்ன தீர்மானம் வருது? நல்லதை யோசித்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. விடு, நான் அப்படிதான் போவேன், என் பழக்கம் அதுதான், என் புத்தி அதுதான், நான் அப்படிதான் பேசுவேன். அது மாறணும். இது வந்து பழைய காரியம், அது மாறணும். அந்த தன்மை மாறணும். அப்ப என்ன வேணும்? அதை விட்டு மாற்றம். அதாவது இனி அந்த நிலைக்கு நான் போக கூடாது என்கிற ஒரு தீர்மானம். ಎರಡನೇದಾಗಿ ನ್ಯೂನತೆಗಳನ್ನು ಗುರುತಿಸುವುದು ಮತ್ತು ನಿರ್ಧರಿಸುವುದು. ಅಂದ್ರೆ ಹಳೆಯ ಸ್ವಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಹೊಸ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಬರಬೇಕು, ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்ப அவன் வாழ்க்கை தப்பான வழியில போய்கிட்டு இருந்தது, அதை உணர்ந்துட்டா. இப்ப எந்த வழிக்கு வர விரும்புகிறார்? ஒரு நல்ல வழிக்கு வருவதற்கு அவன் மனம் இப்பொழுது மாற்றப்படுகிறது. ಆತನ ಜೀವಿತವು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಯಿತು, ಆದರೆ ಈಗ ಆತನು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡನು. இப்ப இன்னும் நடக்கல. முதல்ல அந்த உணர்வு பாருங்க. நான் எழுந்து, எங்கேயோ போய் நான் மாட்டிக்கிட்டேன், இப்பதான் எனக்கு புத்தி தெரியுது. நான் என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு எழும்பணும், எழும்பி வர வேண்டும். எழுந்தால் இப்ப அடுத்து என்ன சொல்றான்? என் தகப்பனிடத்திற்கு. நீங்க கவனிக்கணும், அப்பா வீட்டை விட்டு தூரம் போனான், இப்ப திரும்ப எங்க வரணும்? அப்பா வீட்டுக்கு. அங்க அப்பா வீட்டுக்கு வரணும். வருகிறார், அப்பா வீட்டுக்கு வருகிறார். தகப்பன் வீட்டு வந்து சொல்றா, பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன். ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದನು, ಆದರೆ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು ತಂದೆಯ ಮನೆಗೆ. ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? ತಂದೆಯ ಮನೆಗೆ ಬಂದು ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿಯೂ ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. கவனிங்களா, இளைய குமாரன் யாரு? ஒரு பின்மாற்றமான விசுவாசி. இப்போ தகப்பன் யாரு? நம் தேவன். சொல்லுங்க எல்லாரும். இளைய குமாரன் யாரு? முந்தி நல்லவன்,
இப்ப தப்பு பண்ணிட்டு பின்மாற்றமா போயிட்டான். ஆனா இப்ப அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. பின்மாற்றமா போயிட்டு அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனா மாறுறதுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு லெசன் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பைபிளை எழுதி வைத்திருக்கிறார். ಈ ಕಿರಿಯ ಮಗನು ಯಾರು? ಆತನು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದನು. ಆದರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಜರಿದು ಹೋದಂತ ಮನುಷ್ಯ. ಆದರೆ ಒಬ್ಬ ತಂದೆಯೇ ನೋಡುವಾಗ ಅದು ಕರ್ತನಾದ ದೇವರಾಗಿರುವ ಆತನು. அப்படின்னா இப்ப அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. என்ன பைத்தியம் பிடிச்ச போல? தேவனை விட்டு விலகினால் பைத்தியக்காரத்தனமா அலையணும். தகப்பனுடைய வீடு, சபை, தேவன் இதை விட்டு போனா அவ்வளவுதான். இந்த இளையகுமாரன் மனசு பைத்தியக்காரன் போல அலைஞ்சுகிட்டு இருக்கான். வசனம் இருக்கா? வசனம். ಆದರೆ ಈ ಒಂದು ಕಿರಿಯ ಕುಮಾರನು ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದದರಿಂದ ಹುಚ್ಚನಂತೆ ಅಳೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ಇದಕ್ಕೆ ವಾಕ್ಯಗಳಿದೆಯಾ? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். பிரசங்கி 9:3. பிரசங்கி 9ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாம் எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்கா. அதனால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். பைத்தியம் பிடிக்குது, ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க, தெய்வீகத்தை விட்டு தூரம் போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கை என்ன தெரியுமா? பைத்தியம் பிடிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. துணியெல்லாம் கழிச்சுக்குவாங்க, அசிங்கமா இருப்பாங்க. பின்மாற்றமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி மாறிடும். ஆனா இவனுக்கோ ஒரு புத்தி வந்துச்சு. அந்த நிலைமையை விட்டு, தீமையை விட்டு செத்தவரிடத்துல போகிறார்கள். ஆனா இவனோ உயிருள்ள தகப்பனிடத்தில், உயிருள்ள தேவனிடத்தில் திரும்புகிறான். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಗತಿ ಎಂಬ ಸಂಕಟವು ಲೋಕ ವ್ಯವಹಾರದಲ್ಲೆಲ್ಲ ಸೇರಿಕೊಂಡಿದೆ. ಇದಲ್ಲದೆ ನರವಂಶದವರ ಎದೆಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟತನವು ತುಂಬಿದೆ. ಅವರು ಬದುಕಿರುವ ತನಕ ಮರುಳುತನವು ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ಹಿಡಿದಿರುವುದು. ಆಮೇಲೆ ಪ್ರೇತ ಲೋಕವೇ ಗತಿ. எரேமியா 31:9. கர்த்தர் நம்மோட வசனங்கள் மூலமா பேசுறார். கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கையானது தெளிவான வழியை நோக்கி கிறிஸ்தவ ஜீவியம் போக வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தர் நம்மோட பேசி நம்மளை சரியா கொண்டு போய்கிட்டு இருக்கார். எரேமியா 31:9. எரேமியன பிரவாದನೆ ಗ್ರಂಥ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. என்ன சொல்றாரு? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், இப்ராஹிமின் சிரேஷ்ட புத்திரன். என்ன சொல்றாருன்னா, நாம தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது, தகப்பனிடத்துல இந்த எழுந்து அவர்கிட்ட திரும்பி வரும்போது என்ன நடக்குது? அந்த உறவை நீங்கள் பார்க்க முடியும். ಅವರು ಅಳುತ್ತಾ ನಡೆದು ಬರುವರು. ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಂದಲೇ ಅವರನ್ನು ಮುಂದರಿಸುವೆನು. ಎಡವದ ಸಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾ ತುಂಬಿದ ತೊರೆಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುವೆನು. ನಾನು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ತಂದೆ, ಎಫ್ರಾಯಿಮು ನನ್ನ ಹಿರಿಯ ಮಗನಲ್ಲವೇ. எபேசியர் 5:14 கூட பாருங்க. எபேசியர் 5:14 நாம ஒரு இடத்துல அப்படியே விழுந்து கிடக்க கூடாது. நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்துச்சு. தகப்பனை விட்டு, தேவனை விட்டு தூரம் போனால் எவ்வளவு நஷ்டங்கிறத நாம புரிகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், கர்த்தரை விட்டு யாரும் விலகி போய்விட கூட. எபேசியர் 5:14 பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க. எபேசியருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திர, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ ಎಚ್ಚರವಾಗು, ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು ಏಳು, ಕ್ರಿಸ್ತನು ನಿನಗೆ ಪ್ರಕಾಶ ಕೊಡುವನು ಎಂದು ಹೇಳಿಯದೆ. நித்திரங்கிறது நாம தூங்கிட்டு இருக்கிற ரெஸ்ட் இல்ல, பின்மாற்றம். ஆவிக்குரிய போயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு இருந்த பண்டித்த சாப்பிடுற இடத்துல கிடந்தான. இப்ப புத்தி வந்ததுனால நம்ம இருக்கிற இடம் இது
இல்ல. நம்ம போற இடம் எது? இல்ல, தகப்பன் வீடு, தேவ சமூகம். அதான் எழுந்துரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. அதை விட்டு எழுந்தால்தான் உனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை காத்திருக்கிறது. இப்ப பிரகாசத்தை இழந்து போயிட்டான். ஆனா இந்த பிரகாசத்தை பெற அவன் எங்க வர்றான்? யோசிக்கிறா, தகப்பனிடத்தில். பிரியமானவர்களே, எங்க போனாலும் சரி, தகப்பனாகிய தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்க விலகிவிட, எங்கேயோ சுகம் கிடைக்கிற போய் விழுந்துடக்கூடாது, அங்கேயே கிடந்துடக்கூடாது. உங்க தொடர்பு ದೇವನೋಡ ಅಧಿಕமா இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಿಂಜರಿದು ಹೋಗಿರುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. ಎಲ್ಲಿ ಸುಖ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಅಂಟಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಬೀಳಬೇಕು. சீக்கிரம் முடிக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போ குறைகள் உணர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மையை இழந்திருக்கோம். 2023 இப்பவும் 6 மாதம் முடிஞ்சிச்சு. நம்ம அந்த வேதனையான குறைபாடுகள் எதுன்னு நமக்கு நல்லா தெரியும். எந்தெந்த கெட்ட பழக்கம் எனக்குள்ள நமக்குள்ள இருக்குன்னு நமக்கு நன்றாகவே சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? அதை விட்டுட்டு திரும்பிடணும். அது அப்படியே போய்கிட்டு இருக்க கூடாது. போனா குறைவு தான் இருக்கும். அதை விட்டுட்டு எழும்பும் போது ஒரு நிறைவை நோக்கி நாம முன்னேறணும்னு அர்த்தம். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ಕೆಟ್ಟ ಗುಣಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಮುಂದೆ ಸಾಗಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு வச்சீங்களா, யாராவது ஏதாவது பண்ண புலம்பிக்கிட்டே இருப்பேன், ஒரு 4 பேர்கிட்ட பேசுவேன். இப்ப நல்ல பழக்கத்துக்கு என்ன வந்திருக்கிறேன், நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் சொல்லுங்க. அதனால எனக்கு சமாதானம் இருக்கு. ஒரு பாஸ்டர் சமாதானம் இருக்கு. ஒரு காதுல ஒரு வார்த்தையை கேட்டு 10 பேரை கெடுத்து விட்டு அப்படியே கேட்க கேட்க கஷ்டமா இருக்கும். அதனால ஏன் வாயை நான் காத்துக்கிட்டேன்னா, எனக்கு அப்ப நான் பேசினா தானே என் பேச்சு எனக்கு வேதனையா இருக்கு. ஐயா பேசிட்டார் ஐயா பேசிட்டாருன்ட்டு அது 100 பேருக்கு சபையே பரவிடும். முதலாவது அப்படி பரவ கூடாது. அப்படியெல்லாம் பேச, சபையை பற்றி, ஊழியங்களை பற்றி, ஊழியர்களை பற்றி யாரும் வாயை திறக்க, தெய்வீகம் இது. அப்படி இருந்தா மாற்றிங்க. எனக்கு சொல்ற, நான் வாயில கடிவாளம் போட்டேன். நல்லதும் பேச வேணாம், கெட்டதும் பேச வேணாம். நம்ம பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். 90% சமாதானமா இருக்கு. சொல்லுங்க. அப்ப ஒரு தீர்மானம். ஆமா, எனக்கு வந்த நஷ்டம் புரியுது. எனக்கு என் குடும்பம் அவமானப்பட்டது, எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சேன். நானும் ஐயா சொல்றது போல, நான் உண்டு, என்னுடைய ஊழியம் உண்டு, நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, நான் உண்டு, என் தேவன் உண்டு. எந்த அளவுக்கு நெருங்கிட்டா நீங்க ஏன் அவமானப்படணும்? நீங்க ஏன் தலை குனிஞ்சு போகணும்? நீங்க ஏன் மற்றவங்களை பார்த்து அப்படியே ஒளிஞ்சு போகணும்? அவசியம் இல்லையே. இதான் மேல் ஏறி வருகிற இளையகுமாரனுக்கு அந்த உணர்வு வந்தது. நான் எழுந்திருப்பேன், எங்க அப்பா கிட்ட நான் போவேன். தீர்மானம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ ಬರುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ, ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ, ಅವಮಾನ ಬಂದಿರುತ್ತದೆ. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಈಗ ಕಿರಿಯ ಮಗನಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಗ್ರಹಿಕೆ ಬಂದಿತ್ತು, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ತಂದೆಯ ಮನೆಗೆ ಬಂದನು. நீங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப அது ஆவிக்குரிய வாழ்க்கை பொத்தலான பயிர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில சொல்லுவாங்க, சாகுற வரைக்கும் அந்த பழக்கத்தை மாற்றி காட்டணும். அதில் கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவங்க யார் தெரியுமா? சாகுற வரைக்கும் அந்த நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த நிலைமை நமக்கு வேணாம். நம்மோட ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நாய் இல்லையே, நாய் வால் இல்லையே. நாம் கர்த்தருடைய, நம்ம மாற முடியுமே, நான் மாற முடியுமே, நம்ம எல்லாம் மாற முடியுமே. ஏன்? தேவ வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது அல்லவா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நல்ல நிலைக்கு வர ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நிறைந்த நன்மையோடு நடத்தணும் விரும்புறாரு. தீமை வேணும்னா அப்படியே போயிடலாம். நல்லது உங்களுக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க குடும்பத்துக்கு வேணும்னா நன்மையை நோக்கி நாம் மேலே வர வேண்டும். ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ಆದರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಾಗ, ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா,
19ஆம் வசனம் பாருங்க. இது ஒரு வார்த்தையை நான் பேசணும்னு இருந்தாலும் நேரம் போக நிறைய விஷயத்தை பார்க்கலாம். 19ஆம் வசனத்துல ஒரு விஷயம் இருக்கு. 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு இருக்கு பாருங்க. அந்த குற்ற உணர்வை மனசுல வச்சு அழுத்திக்கிட்டு இல்லாம அதை என்ன செய்யணும் தெரியுமா? வெளியே கொண்டு வந்துடணும். உள்ளத்திலேயே வச்சு 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 அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்க கூடாது. ரெண்டாவது மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நாம அதான் அறிக்கை, பாவ அறிக்கை. குற்ற உணர்வு வந்த பிறகு அதிலிருந்து விடுதலை பெறணும்னா வாயை திறந்து அறிக்கையிட, தப்பு பண்ணிட்டேன், நன்மையை விட்டு கீழே போயிட்டேன், என் வாழ்க்கையில குறைவு வந்து போச்சு, என்னைக்கு இந்த நன்மை எனக்கு மீண்டும் வரப்போகிறது, இப்ப என் புத்தி தெளிந்தது, நான் என் குறைகளை உணர்ந்துட்டேன், நான் அறிக்கையிட்டு. பைபிள் உங்களுக்கு தெரியும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய, அறிக்கை செய்து விட்டுவிட திரும்பவும் அதை அப்படியே எடுத்துக்கூடாது கையில. திரும்பவும் அதே பேச்சு, திரும்பவும் அதே குழப்பம், திரும்பவும் அதே கலகம். இப்ப இது அறிக்கை இடுறோம், விடல. அப்ப திரும்ப கீழே தான் போகணும், நிம்மதி இழந்து போகணும். இளையகுமாரனுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இதுல எனக்கும் உங்களுக்கும் பாடம் இருக்கிறது. ಮೂರನೇದು ಅಪರಾಧದ ಬಗ್ಗೆ ವರದಿ ಮಾಡುವುದಂದ್ರೆ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. சரி, இந்த வசனத்தை பார்ப்போம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. அந்த 18ஆம் வசனம் என்ன செஞ்சா, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும், இல்லை இன்னொரு வார்த்தை நான் சொல்லணும், நீங்க என்ன பாவம் செய்தாலும், புருஷனுக்கு விரோதமா செய்தாலும், மனைவிக்கு விரோதமா செய்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக செய்தாலும், நான் சபைக்கு, நீங்க சபைக்கு விரோதமா செய்தாலும், இந்த பாவம் யாருக்கு விரோதமான பாவம்? கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதை சொல்லி காட்டுறாரு. நான் என்ன, அந்த பெண்ணுக்கு தான் 2 வார்த்தை திட்டாங்க. அவங்க அப்படி பார்த்தாங்க, நான் வாயில வந்தது பேசிட்டு. அதெல்லாம் யார தெரியுமா பண்ற விஷயம்? உங்க கர்த்தருடைய கண்ணில் குத்துறது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க. தேவனை அறியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாம தேவனை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த தெளிவு நமக்கு. நாம என்ன தப்பு செய்தாலும், தெரிஞ்சோ தெரியாமலோ, இது நேரடியா இந்த பாவம் யாருக்கு நேராய் போகுது? சத்தமா சொல்லுங்க. அப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா, நிறுத்தணுமா? கண்டினியூ பண்ணணுமா, அதை நிறுத்தணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. கெட்ட வார்த்தையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், திருடா இருக்கலாம். அதான் சொல்றேன்னா, அவங்க குணம் இருக்கு. கண்டிப்பா அந்த குணத்தை நாம மாற்றிக்கொள்ள இல்லாவிட்டால் இது நேரடியா பாதிப்பு எங்க போகுது? ஆண்டவர். அப்ப ஆண்டவர் எப்படி? அவர் தான் நம்மளை நிறைந்த நன்மை ஆசீர்வாதமா வைக்கிறாரு. அவரை எப்படிங்க? புரியுதா இல்லையா அந்த வார்த்தை? ಗಂಡನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಹೆಂಡತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಬೋಧಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ ಅದು ಯಾರಿಗೆ ಮಾಡಿದಂತಾಯಿತು? ಪರಲೋಕದ ದೇವರಿಗೆ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಇರಬೇಕು. எந்த மனுஷனுக்கோ யாருக்கு முன்ன இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? குறைகளை அறிக்கை செய்ய. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் கோபப்பட்டுட்டேன்ப்பா, நான் தப்பு செஞ்சிட்டேன், இதனால்தான் இந்த விபரீதம் வந்தது, இதனாலதான் இந்த சூழ்நிலை வந்தது, என்ன மன்னிங்க ஆண்டவரே, அறிக்கையிட வேண்டும். ನಾವು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ ದೇವರ ಮುಂದೆ அறிக்கை ಮಾಡಿ ಹೇಳಬೇಕು. யோபு சொன்னார் பாருங்க. எனக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்லணும்னா 2 மணி நேரம் கூட பத்தாது. சுருக்கமா நீங்க புரியுதுக்காக இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரத்தின் 42, யோபு 42 52 2ல அது தேவரீதி சகலவற்றையும் செய்ய வல்லவர். இது இந்த வசனம் 6ஆம் வசனம். அதில் நான் 2 எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். 6ஆம் வசனம் யோபு 42:6. யோபನ ಪುಸ್ತಕ 42ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து, இவர் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. யோபுடைய மனசு என்ன பாதிக்கப்பட்டது? 4 பேர் இஷ்டத்துக்கு பேசினாங்க, அதுக்கு பதில் கொடுத்தார். அல்ல கவனிங்க, இஷ்டத்துக்கு மற்றவங்க பேசுவாங்க, நாம பதில் பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
யோபின் நண்பர்கள் இஷ்டம் போல பேசுனாங்க, அதுக்கு நீங்க பதில் கொடுத்துக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து நேரத்தை கட் பண்ணி வந்துகிட்டே இருங்க. இப்ப யோபு அதுக்கு பதில் கொடுத்ததுனால இப்ப ஆண்டவர் நேரா பேசுறாரு யோபு கிட்ட. இப்ப ஆண்டவர் நேரா பேசின பிறகு அவருக்கு தப்பிக்க வழிய இல்ல. எத்தனை பேர் மனசுக்குள்ள வசனம் போகுது சொல்லுங்க. உங்களை குறித்து இவங்க அப்படி பேசுனாங்கன்னு இனி உங்க ஊழியக்காரனாகிய என் காதுல கெட்ட வார்த்தை விழவே. ஆனா விழுந்துட்டு தான் இருக்கு. சாவுல உட்காந்துட்டு பேசுறீங்க, எங்கெங்கேயும் உட்காந்துட்டு பேசுறீங்க, காதுல விழுதுதான். இப்ப என்ன வசனம் உங்க காதுக்குள்ள போகுது, நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்படியெல்லாம் காதுல விழக்கூடாது. ஏன்னா நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணுமே, தெய்வத்தை நோக்கி போகணுமே. சாத்தாவத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கானே, உங்களை குறைவுக்குள்ள தள்ளி அப்படி அழித்துட்டு தானே பாக்குறா. அதுக்குதான் ஆண்டவர் பேசுறாரு, பிள்ளைகள் நீங்க அதை மாட்டிக்க கூடாது என்பதற்காக. அல்லேலூயா சொல்ல முடியுமா? ಆದ ಕಾರಣ ನಾನು ಆಡಿದ್ದನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಧೂಳಿಯಲ್ಲಿಯೂ ಬೂದಿಯಲ್ಲಿಯೂ ಕುಳಿತು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப யோப குறித்து நான் பேசலாம் தானே, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி எல்லாம் இருக்காங்க, குறைகளை உணர்ந்தாங்க, அறிக்கையிட்டாங்க, மாறிட்டாங்க. திருச்சபை மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உணரணும், பாவத்தை, ஏற்பட்ட ஆபத்தை உணரணும், அதை விட்டு வந்துடணும். நம்ம வைராக்கியமா நின்றுகிட்டு இருந்தா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் இன்னும் கெட்டு போறேன். என்ன பந்தயம்? கெட்டு போறதுக்கு பந்தயம் கட்ட வேண்டிய அவசியம்? நீ ஏற்கனவே கெட்டு போக போற, அதுக்கு பந்தயம் தேவையில்லை. பிரியமானவர்களே, யோபு போற வார்த்தைகளை யோசித்து பாருங்க. உங்கள் நன்மைக்காக கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೋಬನ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಯೋಬನ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಇಟ್ಟು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 51 ಸಂಗೀತ 4 ವಚನ, ಕೀರ್ತನೆ 51 4ನೇ ವಚನ. முன்ன நான் சொன்ன பாருங்களேன், என்னது, நம்ம எந்த தப்பு பண்ணாலும் யாருக்கு விரோதமா பண்றோம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. நான் சும்மா ஒரு பொடி தான் போட்டுக்கிட்டேன், கர்த்தருக்கு விரோதமா பண்றேன். நான் சும்மா கொஞ்சம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடக்கிக்கிட்ட, இன்னும் நீ அதை விடலைன்னா உன் சரீரம் பாவி, உன் சரீரம் செத்து போயிடும். பொடியை இழுக்கிறது இப்பவும், அப்புறம் கொஞ்சம் என்னத்தையும் அடக்கிக்கிறது, வாயில மூக்கில் இழுக்கிறது, இல்ல சும்மா கோடிட்டு காட்டுறப்ப இத போல விஷயங்கள் உங்களை விட்டு விலகாம இருந்தா அப்போ என்ன ஆகுது? நம்ம இன்னும் அப்ப நம்ம செய்யற பாவங்கள் எல்லாமே யாருக்கு விரோதமா? பாஸ்ட் சொன்ன கோபம் வரும், எவ்வளவு போய் போட்டு கொடுத்துட்டா, இதுதான் இல்லை என்கிட்ட, எனக்கு எவ்வளவு போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ பேசுகிற வார்த்தை, நீ செய்கிற செயல் அதே வாரத்துல அதே மாதத்துல இந்த மேடையிலிருந்து வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன்? இங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் பேசுறது இல்ல, பாதிக்கப்படுவாங்கன்னு மேடையில அறிவிக்கிறது இல்ல. நான் அப்படி சொன்னா உள்குழப்பம், உள்நாட்டு போர் அதிகமாயிடும். ஏய், உன்கிட்ட தான் பேசுனேன், ஏன் பேசுற? ஏய் ஐயா, அவன்கிட்ட தானே நான் பேசுறேன், அவன் போய் ஐயா கிட்ட சொல்றான், ஏன் வந்து என்கிட்ட சொல்லணும்? தப்பாடுத்துக்காதீங்க, அவள் இவன். எனக்கு கர்த்தருடைய வீடானால் தேவன் அவருடைய வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஏன் நம்ம பாவம் பண்ணணும்? நம்ம உண்டு கொஞ்ச நாள் வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து நிறைவை நோக்கி போகலாமா, போக கூடாதா? வரதைய உயர்த்தி சத்தமாக சொல்லுங்களேன். ಇದು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿರುವುದರಿಂದ ಕರ್ತನ ಮನೆಯನ್ನು ಅಲಂಕರಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ನಾವು ಏನೇ ಮಾತುಗಳನ್ನು ಹಾಡಿದರೂ ದೇವರು ಬೋಧಕರಿಗೆ ಗ್ರಹಿಕೆ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಬರುತ್ತದೆ. ಆದರೆ ಯಾರೋ ಬಂದು ಹೇಳುವಂತದಲ್ಲ, ಅದನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಬೋಧಕರು ಸಿದ್ಧರಲ್ಲ. சிலர் வந்து நைஸா என்கிட்ட வருவாங்க, ஐயா யாரையா சொன்னது? இவங்களே மாட்டிக்கிறது. யாரு? இவங்களே வந்து மாட்டிக்கிறது. நான் இவங்க கிட்ட தான் இது பேசிக்கிட்டு இருந்தேன், யாரு வந்து உங்களுக்கு சொன்னது? வாஹோ, யாரு நம்ம கிட்ட? அப்ப இவங்க செய்ததை வந்து நான் இவங்களே வந்து ஏதோ வாயால கெட்டணும்னு சொல்லுவாங்களே, ஒரு என்னது தாரையா? இல்ல அது இல்லம்மா, அது பேரு எனக்கு இது இல்லை. நூன்னு வரும், நூறாவா? இல்ல அது இல்ல, அது இல்ல. சரி, இப்படி மாட்டிக்கிறது. இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நுழைந்தல்வா? இல்ல இல்ல, அது அப்புறம் சொல்றேன்.
சொல்லுங்க. நுண்ணலும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, என்ன அது? தவளை தானே? அப்ப கரெக்டா அப்படி சொல்றாங்க. ஓ, அப்படின்னா தவளையா? போட்டு பார்க்கணும். கரெக்டா தான் சொல்றீங்க. அதுக்குதான் உங்களை நான் கேட்கறது. எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை, எல்லாம் தெரியுமா எனக்கு? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. அப்ப அது எதால கெடுது? என்னது? அது எங்க இருந்தாலும் கத்து கொடுத்து இதை காட்டி கொடுத்துரும்ல, ஒரு தவளை அங்க இருக்குன்னு. அதனால நம்ம ஏன் மாட்டிக்கணும்? சும்மா ஏன் மாட்டிக்கணும்? ஆண்டவரே, என் வாய்க்கு போட்டுக்கிட்டா நான் ஏன் மாட்டிக்கணும்? நான் உண்டு, எங்க போனாலும் தலை நிமிர்ந்து போகலாமா இல்லையா? ಎತ್ತನೆ பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. ನಾವು ಮಾತನಾಡುವ ಮಾತಿನಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಲು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಬಾಯಿಂದಲೇ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சரி, இந்த 51 நாள் நீங்கள் எல்லாம் யோசிக்கணும். தேவரே, ஒருவருக்கே விரோதமாய் நாம் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், இதை அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தை எனக்கு நேரம் இல்லை, அந்த வார்த்தை வரியை யோசிங்க. அறிக்கை இடுகிறேன். ஆனா யாருக்கு ஒருவருக்கு விரோதமா பாவம் செய்த உமக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. எனவே சபையே, எவ்வளவு தூரம் நம்மளை கட்டுப்படுத்திக்க முடியும்? ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். அதுல வளருங்க. சபையும் வளரும், குடும்பமும் நல்லா இருக்கும். உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சபை வளர்ச்சிக்கு காரணம் விசுவாசிகள் தான். பாஸ்டர்லாம் குறை சொல்ல முடியாது. நீங்க நம்ம சாட்சியா இல்லாவிட்டால், நம்ம வசனத்தின்படி வாழாவிட்டு, நம்மளை பார்த்து தானே 10 பேர் நம்ம பின்னால சர்ச்சுக்கு வருவாங்க. இப்ப நாம சர்ச்சுக்கு வர்றவங்க சாட்சி இல்லாம தப்பு செஞ்சுக்கிட்டு தான் நம்ம 10 பேர் விலகிடுவாங்க. அப்ப கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? யாரும் பாவின்னு நான் பேசல. உஷாரா நம்ம எப்படி இருக்கணும், இளையகுமாரனின் அனுபவத்தை வச்சு நம்ம எப்படி வளரணுங்கிறதுக்காக கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். ನಿನಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದನ್ನೇ ಮಾಡಿದ್ದೇನೆ. ನಿನ್ನ ನಿರ್ಣಯ ನ್ಯಾಯವಾಗಿಯೂ ನಿನ್ನ ತೀರ್ಪು ನಿಷ್ಕಳಂಕವಾಗಿಯೂ ಇರುತ್ತದಲ್ಲ. ಮತ್ತೆ 27 உங்களுக்கு தெரியுமா? யூதாச பத்தி சொல்லி இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் யூதாச பற்றி அந்த வசனங்கள் வருது, ரொம்ப வெசனமா இருக்கு, ரொம்ப வெசனமா இருக்கு. எதிர்பார்க்கவே எடுத்தவொடனே நம்ம என்ன யோசிப்போம்? பணத்துக்காக ஓடிட்டான்னு தான் யோசிப்போம். ஆனா உண்மையாவே யூதாசுக்குள்ள பணத்துக்காக போனா கூட ஏசப்பாவை இப்படி அடிச்சு கொல்லுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த கட்டத்தையே நாம பார்க்கணும். ஒரே விதமா பார்க்க கூடாது. அடுத்த கட்டம், அவன் மனசு தாங்கல, தன்னையே சாகடிச்சுக்கிட்டான். ரோஷவாளின்னுவாங்கல்ல. ஆனா அதை போல இப்ப தப்பு ஏதாவது பண்ணிட்டா போய் தற்கொலை செஞ்சுக்க போறீங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. கஷ்டமோ நஷ்டமோ ஜெபம் பண்ணி அறிக்கை இட்டுட்டு தப்பு செய்யாம ஏசப்பா பாதத்துல விழுந்து பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போறதுக்கு நாம பார்க்கணும். யூதாஸ் போயிட்டான். அப்படியெல்லாம் தப்பான முடிவு யாருமே ஃபெயில் ஆயிட்டாலும், லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டாலும், அவமானமே வந்துச்சு, கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க, கேவலம் தான். தற்கொலை அதுக்கு முடிவு? சொல்லுங்க எல்லாரும். தற்கொலை அதுக்கு முடிவு இல்ல. மனுஷன் தூத்தி தெரியுமா? ஆனா கர்த்தர் என்னைக்கு ஒட்டஞ்சி அறிக்கை இடுறீங்களோ கர்த்தர் உங்கள் குறைகளை மன்னிச்சிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ಯೂದನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಆತನು ಹಣದಾಸೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ಆದರೂ ಒಂದು ಕಡೆ ಆತನ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಿಡಿದುಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಆತನು ತಪ್ಪಿಲ್ಲದವನನ್ನು ಈ ರೀತಿ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಡೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಆದರೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಮಾನಗಳು, ಕಷ್ಟಗಳು ಅಥವಾ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಸೋಲು ಬರುವುದಾದರೆ ಈ ರೀತಿ ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬಾರದು. சரிங்க, இன்னும் கொஞ்சம். இப்போ என்ன செய்தான் பாருங்க. 19 சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன், ஒரு கூலிக்காரனா என்ன. கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் தேவனை விட்டு விலகும் போது அவன் மனசு என்னவாயிடுது? அந்த உறவு எவ்வளவு தூரம் போயிடுது பாருங்க. முந்தியெல்லாம் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்றான்.
ஆனா நாம தப்பு செய்யும் போது இது நீங்க தகப்பனுக்கு செய்யற காரியத்தையும் யோசிக்கணும். இன்னைக்கு தகப்பனுக்கு துரோகம் பண்றவங்களும் இருக்காங்க, தாய்க்கு துரோகம் பண்றவங்களும் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றவங்களும் இருக்காங்க. இதை நீங்க தான் இந்த செய்தியை கேட்டு புரிஞ்சுக்கணும். அதை நான் விளக்கமா சொல்லல. ஆனால் இவன் என்ன சொல்றான், எப்ப அவன் தூரமாய் போயிட்டானோ தேவனை விட்டு, அவன் மனசு சொல்லுது, அப்பான்னு சொல்ல எனக்கு என் மனசு கஷ்டமா இருக்கு. உமக்கு விரோதமா, அதாவது உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதிய எவ்வளவு நிலைமை மாறுது பாருங்க. அப்ப நம்முடைய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் உறவு எவ்வளவு விரிசல் ஆகுது. அதனால என் சபை மக்களே, உங்க மாம்ச குடும்பம் கூட சரி, திருச்சபை குடும்பம் கூட சரி, நீங்க விரிசல் ஏற்படாதபடிக்கு அந்த உறவுல, தெய்வ உறவுல, சபை உறவுல வளருங்க. ஆண்டவர் இது நிமித்தம் உங்களை மேல கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மனசு சொல்லுது, நான் தகுதி இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு தூரத்தை தாழ்த்துறான் பாருங்க. அந்த ಉಣರ್ವು வேண்டும். ಇನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ, ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕೂಲಿ ಆಳುಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಂತೆ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುವೆನು ಅಂದುಕೊಂಡನು. ಆದರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಹ ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿದುಕೊಳ್ಳಬಾರದು. ಸಭೆಗೂ ಸಂಬಂಧವು ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಐಕ್ಯ ಇರಬೇಕು. ಆತನು ಯಾವ ರೀತಿ ತನ್ನನ್ನು ಆತನು ಯೋಗ್ಯನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. கடைசியா இந்த வார்த்தை ஊர்க்கா போறதா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊர்க்கா தொடர்ந்து போல 20ஆம் வசனம், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, எழுந்து, வாய் தந்தா சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில், எல்லாம் சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்துடணும். சபைக்கு வந்துடணும், அப்பா கிட்ட வந்துடணும். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்துடணும், ஆண்டவர்கிட்ட வந்து விழுந்துடணும். சாட்சிக்காரன் காலில் ஏன் விழணும்? அதை சொல்லி 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 குத்திக்கிட்டே இருப்பான். ஏய், நீ இந்த வார்த்தை சொன்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்கிட்ட இந்த வார்த்தை சொன்ன, நீ வாழ்நாள் முழுவதும் தலை காட்டாத பண்ணிடுவ. சாட்சிக்காரன் வேணாம். யாருக்கிட்ட விழணும்? நேர எங்க விழணுமோ அங்க சொல்லுங்க, வந்து விழ வேண்டிய இடத்துல விழுந்துடணும். இவன் என்ன செஞ்சான் பாருங்க, எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனிடத்தில் வந்தான். இதுதான் வேணும். தெரிஞ்சோ தெரியாமலோ என் சபையை, தெரிஞ்சோ தெரியாமலோ, நம்ம மனுஷங்க தானே, நம்ம ஒன்றும் தெய்வம் இல்லையே, நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. அநேக விஷயங்கள்ல தவறி இருக்கலாம், ஆனா எல்லாம் தவறிட்டாங்கன்னு சொல்ல தவறி இருக்கலாம். ஆனா வந்து விட வேண்டிய இடம் எங்க? ஒளிஞ்சி ஒளிஞ்சி தெரியக்கூடாது, கோயில விட்டுறக்கூடாது. யாரோடையும் ஒட்டாம ஒளிஞ்சு போய்விட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, கோயில வந்து விழுந்துடணும், ஆண்டவர் பாதத்துல விழுந்துடணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே, ஒரு மனுஷன் அவர்கிட்ட வருவதுதான் அவருடைய விருப்பம். ஒரு மனுஷன் விலகி தூரம் போய் அலைவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. ஒருவன் வந்து அவர் பாதத்துல விழ வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய, தகப்பனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 20ನೇ ವಚನ, ಎದ್ದು ತನ್ನ ತಂದೆಯ ಕಡೆಗೆ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. ಇದು ನಿಜವಾದ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಹೊಂದಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ನಾವು ಸಹ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ, ಆದರೆ ಅದೇ ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗದೆ ಎದ್ದು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. எல்லாரும் தகப்பனா மாறிட முடியுமா? அப்பாவுடைய அன்பே அன்புதான். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவா, நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கல, ஆனா தகப்பன் செய்தி வருது இல்ல. ஓகே, அப்ப எனக்கு அன்பான சபையே, ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட விழுந்துருங்க. ஆறுதல் வேணுமா? அவர்கிட்ட கிடைக்கும். அமைதி வேண்டுமா? மனுஷங்க வேற சித்தப்பா வீட்டுக்கு போய் பாரு, அதையும் அங்க வந்து உடனே குத்தி கொடுப்பாங்க. ஏன் இங்க வந்து இப்ப நான் அங்க பண்ணது போதாதா, இங்க ஏன் வரணும்? அதனால நேரடியா அப்பா காலில் விடுறது நல்லது. நேரடியா நம் தேவனிடத்துல நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் யார்கிட்ட வந்து விழுந்துடணும்? சொல்லுங்க, வந்துட்டான். அப்போ கவனிங்க, தெளிவு வந்தா போதாது, குறைகளை உணர்ந்தா போதாது,
குற்ற உணர்வில் அறிக்கையிட்டால் போதாது, உண்மையான மனம் திரும்புதல் இதுதான். யோசித்துக்கிட்டு நான் போகணும்னு தான் இருக்கிறேன், பேசணும்னு தான் இருக்கிறேன், ஆனா மனசு இல்ல இல்ல இல்ல, தெளிவா தீர்மானித்து வந்துவிட வேண்டும். அப்பா கிட்ட வந்த பிறகு என்ன நடக்குது? தகப்பனிடத்தில் இப்போ குறைவை நோக்கி எங்க வந்துட்டான்? இப்போ கீழே இருந்தவன் இப்ப எங்க வந்திருக்கிறா? சரி, மேல வந்ததுனால இவனுக்கு என்னென்ன கிடைச்சது சொல்லுங்க. ஜூலை மாதத்துல பேசுவோம். ஜூலை மாதத்துல 2 செய்தி. இந்த சம்பவத்தை வச்சு நீங்க 100 முறை படிங்க, இந்த வார்த்தையை இப்படி தியானிக்க முடியும். ஆனா முடியுமா? வியாக்கியானம் பண்ண முடியுமா? சரி, இப்ப ஆண்டவர் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? இன்னும் வசனம் நிறைய இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை, நம்ம வசனத்தை சொல்ற பிரச்சனை. சரிங்க, இது உங்களுக்கு நல்ல செய்தி. உங்களை வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை வளர வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர்கிட்ட தான் எல்லாமே. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். எந்த நிலையில நீங்க அவமானப்பட்டு இருந்தாலும், அடிபட்டு இருந்தாலும், கீழ் நோக்கி போயிருந்தாலும் எங்க வந்துடணும்? இதுல கவனமா இருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ತಂದೆಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಮಗಿರುವಂತದ್ದು ಒಬ್ಬನೇ ತಂದೆಯಾದ ದೇವರು. ನಾವು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ, ಹಿಂಜರಿದು ಹೋದರೂ, ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋದರೂ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. ಮುಂದೆ ಏನಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಜುಲೈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋಣ. சரி, வந்ததனால என்ன நடந்தது? அங்க 20ஆம் வசனத்துல ஒரே வார்த்தை சொல்லிடுறார். இழந்த நன்மை உறவு திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்ததெல்லாம் திரும்ப எல்லாம் கிடைச்சிச்சு. அப்ப என்னென்ன கிடைச்சதுங்கிறதான் தகப்பன் மனசு என்ன, அவர் என்னெல்லாம் கொடுப்பார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் கொடுப்பார் என்பதை